வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பஞ்சபாண்டவர்கள் கபட நாடகமாடி துரோணாச்சாரியாரை கொன்று விடுகிறார்கள். கௌரவர்கள் செய்யாத கபட நாடகம் கிடையாது, அது வேறு விடயம். இப்போது அஸ்வத்தாமன் பஞ்சபாண்டவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அவன் என்ன செய்து விடுகிறான்? பஞ்சபாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நடு இரவில் கோழைத்தனமாக குடிலுக்குள் சென்று பஞ்சபாண்டவர்கள் அனைவரையும் கொன்று விடுகிறான். கொன்ற பிறகுதான் அவனுக்கு தெரிய வருகிறது, தான் கொன்றது பஞ்சபாண்டவர்கள் கிடையாது, அவர்களுடைய மகன்கள் என்பது பிறகுதான் தெரிய வருகிறது. இப்போது பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் அஸ்வத்தாமன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அவனை தேடி அலைகிறார்கள். இறுதியில் பிடிபட்டு விட்டான் அஸ்வத்தாமன். இப்போது அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடுமையான போர் மூழ்கிறது. மறுபடியும் கோபத்தில் இந்த அஸ்வத்தாமன் என்ன செய்து விடுகிறான்? கோபத்தில் அர்ஜுனன் மீது பிரம்மாஸ்திரத்தை எய்து விடுகிறான். பதிலுக்கு அர்ஜுனனும் அஸ்வத்தாமன் மீது பிரம்மாஸ்திரத்தை எய்து விடுகிறான். இப்போது அங்கு வியாசர் தோன்றுகிறார். வியாச மகரிஷி இருவரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு பாவம், பிழை தெரியுமா, தவறு தெரியுமா, இப்படி செய்யலாமா? இரண்டு பிரம்மாஸ்திரங்கள் இப்படி ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டால் இந்த உலகம் அழிந்து விடும் அல்லவா, இப்படி செய்யலாமா என்று கோபித்துக் கொள்கிறார். பிறகு அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக்கொள் என்று ஆணையிடுகிறார். உடனடியாக அர்ஜுனன் அவருடைய வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறான். அதே போன்று அஸ்வத்தாமனிடம் சொன்ன போது அஸ்வத்தாமன் சொல்கிறான், எனக்கு பிரம்மாஸ்திரத்தை விட மட்டும் தான் தெரியும், பெற்றுக்கொள்ள தெரியாது என்று சொல்லிவிட்டான். அடே மடையா, உனக்கு பிரம்மாஸ்திரத்தை பெற தெரியாது, பெற்றுக்கொள்ள தெரியாது என்றால் அதனை நீ எப்படி விடலாம் என்று கோபித்துக் கொள்கிறார். அந்த பிரம்மாஸ்திரத்தை திசை திருப்பியாவது விடு என்று கேட்டுக்கொள்கிறார். மறுபடியும் முட்டாள்தனமாக அந்த அஸ்வத்தாமன் என்ன செய்கிறான்? அந்த பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்தரை அவளுடைய வயிற்றில் வளரும் கருவில் இருக்கும் அந்த சிசுவின் மீது அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி விட்டான். கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் எதற்கும் கலங்கியது கிடையாது. அந்த ஒரு நொடி பொழுது அப்படி உடைந்து உட்கார்ந்து விட்டார். அப்போது அஸ்வத்தாமனை பார்த்து சொல்கிறார், அடே அஸ்வத்தாமா, கலியுகம் ஆரம்பித்து விட்டது, நான் வைகுண்டம் சென்று விடுவேன், பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் மறைந்து விடுவார்கள், ஆனால் உனக்கு மரணமே நேராது. இந்த கலியுகம் முடியும் வரையில் நீ மன நிம்மதியின்றி புண்ணியத்தை தேடி மரணத்தை தேடி இந்த உலகம் முழுவதும் அலைந்து கொண்டே இருப்பாய், உனக்கு மரணமே கிடையாது, உன்னுடைய நெற்றியில் இருக்கும் அந்த புண்ணும் ஆறவே ஆறாது என்று கூறி சாபம் தருகிறார். அவனுடைய நெற்றியில் இருந்த அந்த சிலோன்மணியையும் பறித்து விட்டார். அதற்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மா அந்த சிசுவை பழைக்க வைத்தார் என்பது வேறு விடயம். கிருஷ்ண பரமாத்மா நினைத்தால் அவரால் என்ன முடியாது? அவரால் அனைத்தும் முடியுமே. அவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு நீங்கள் ஒரு லைக் செய்யுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. நம்முடைய பதிவிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நான் அனைவரையும் நம்புகிறேன். ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமஹ. நன்றி, வணக்கம்.